நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அனுபவித்ததை இன்னொருத்தருக்கு அந்த வலியும் வேதனையும் தரக்கூடாது. இதுதான் கேரக்டர். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் யோசிச்சுட்டே இருப்பாரு, என்னன்னா எதுக்காக வேதனைப்படலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பார். இந்த உடலை நாம் பூரணமாக உபயோகித்துக் கொள்ள வேண்டிய, இந்த உடல் இல்லைன்னா மனம் இல்லை, மனம் இல்லைன்னா உணர்ச்சிகள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லைன்னா அதுல இருந்து கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய உணர்வுகள் நம் பேராக இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு கோபம் வந்தா என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. அதான் இங்க சொல்றது, நீ என்ன செய்றியோ உனக்கு தெரியணும். அந்த உணர்வுக்கு நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. அந்த பேலன்சிங். ஆனால் கோபம் கூட நல்லதுதான். அப்பாவின் மேல் கோபம் இருக்கிறதுனால தான் நாம நல்ல பிள்ளைகள் இருந்தோம். அம்மாவின் கோபம் தெரிந்ததுனால்தான் நாம் அந்த அன்பை பெற முடிஞ்சது. அண்ணா அந்த பயம் இருந்ததுனால்தான் நம்ம ஒழுங்கா இருந்தோம். நமக்குன்னு ஒரு தோல் இருக்கிறது என்ற ஒரு சுகத்தில் இருந்தோம். பயம் கோபம் ரெண்டும் நல்லதே. ஆனா அது ஒரு கட்டம் வரைக்கும் தான். ரொம்ப பயந்து ரொம்ப கோபம்ல இருந்தா எதுவும் ஒரு எல்லையை தாண்டி போகக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அனுபவித்ததை இன்னொருத்தருக்கு அந்த வலியும் வேதனையும் தரக்கூடாது. இதுதான் கேரக்டர். அதனால எத்தனையோ நன்மை நடக்கிறது. இப்ப டாடா குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவும் செய்யறாங்க. தான தர்மங்களுக்கு பேர் போனது காரணம் என்ன? அந்த உணர்வுகளை மதிக்க தெரியும். அதனால்தான் அடுத்தவங்களை அவங்க ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வுகள் தரக்கூடாது, வரக்கூடாது என்பதற்காக அனைத்து வசதிகளும் செய்யறாங்க. எங்க கம்பெனியிலே பணியாற்றும் போது அவர்கள் எல்லோரும் எம் குடும்பமே என்ற அந்த பாவனை, இது உணர்வுகளுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை. உணர்வுகளை நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் அதிலேயே இருந்து விடக்கூடாது. நம்ம அதிலேயே இருக்கும் போது நம்ம ரொம்ப குறுகிய மனப்பான்மைக்கு வந்துடுவோம். நம்முடைய மனம் விரிந்து பறந்து இருக்கணும். அதாவது கணவன் மனைவி, அவருக்கு ஒரு உணர்வு, அவருக்கு ஒரு ஹாபி, இவங்களுக்கு இன்னொரு மாதிரி, அது எப்படி கையாளுவது? ஒருத்தர் அது ஒரு பிரச்சனையா கேட்கும் போது ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு ஈஸியா இருக்கு. காரணம் என்ன? பல பிரச்சனைகள் சில பேருக்கு அது தீர்க்க கூட இஷ்டம் இருக்காது. அது அப்படியே தொடரணும். வலியும் வேதனையும் அது இல்லைன்னா அவங்க வாழ முடியாத அளவுக்கு அதுலயே மூழ்கி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் யோசிச்சுட்டே இருப்பாரு, என்னன்னா எதுக்காக வேதனைப்படலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பார். எந்த வேதனையும் இல்லாம இருக்கிறது அவங்களுக்கு எதையோ பறிப்போன மாதிரி, வாழ்க்கையில ஏதோ குறையா இருக்கிற மாதிரியே இருக்கு. அது வேதனைப்பட்டாதான் ரொம்ப திருப்தியா இருக்கும் மனசு. அந்த அளவுக்கு மனம் பழகி இருக்கு. அதுவும் தவறு. இந்த நெகட்டிவ் உணர்வுகள் அதுக்கு கூட நாம அடிமையாகி இருக்கிறோம். இது தேவையோ அதனை அது வரைக்கும் மாத்திரமே நாம ஏற்றுக்கொள்ளணும். நம் உணர்வுகளை நாம நேசிக்கணும். ஏனென்றால் அந்த உணர்வுகள் மூலமாகத்தான் இந்த 12 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகுது. 12 சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆனாதான் பல உலகங்களுக்கு சேர்ந்து நாம் மல்டி டைமென்ஷன் பீயிங்காக வாழ முடியும். எமோஷனல் பிளாக்ஸ் எல்லாம் எங்க போய் சேருது? சக்கராஸ்ல தான். அந்த உணர்வுகளே இல்லைன்னா நாம ஜடம், கல்லு. உணர்வுகள் இருப்பதன் மூலமா தான் நம்ம மனுஷனாவே இருக்கிறோம். ஆக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதனை நாம் பார்க்க 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 நமக்குள் எத்தனையோ மாற்றங்கள் என்பது வரும். அந்த மாற்றங்களை நீங்க தடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் அழமாட்டேன். எந்த மாதிரியான சுச்சுவேஷனா இருந்தாலும் எனக்கு முதல்ல வர உணர்வு கோபம்தான். சினிமா பார்த்தோ, வேற யாருடைய விஷயங்கள் கேட்டோ, வேற எதுக்காகவோ நான் அழமாட்டேன். ஆனா தியானத்துக்கு வந்த பிறகு கண்ணுல தண்ணீரா கொட்டுது. எனக்கு புரியல. இந்த வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. இங்கே நாம் நடித்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லாம் நாடகம், நாம் அதுல பாத்திரமும் சொல்லிட்டு உண்மை தெரிஞ்ச பிறகு ஏன் அழுகை வருது? இது எனக்கு புரியவே இல்லை. சத்தியம் தெரியாத போது தானே வரணும் சோகம். இப்போ ஏன் வருது? நான் பத்ரி சாரை கேட்டேன், இது என்ன சார் இது விந்தையா இருக்கு? அப்ப சார் சொன்னார், அப்ப ஏன் உனக்கு அழுகை வரல? நான் சொன்னேன், கமலஹாசன் பொண்ணு அந்த மாதிரி எதுவும் ஆகல, அந்த பொண்ணு வேஷத்துல ஆக்ட் பண்ண அந்த பிள்ளைக்கும் எதுவும் ஆகல. அது ஒரு சீன், அது ஒரு சிச்சுவேஷன், அது கற்பனை, அது உண்மை அல்ல. அப்ப நான் ஏன் அழுவணும்? தியானத்திற்கு வரத்துக்கு முன்னாடி நீ அதுல இருந்த அந்த சத்தியத்தை பார்த்த,
சரி, இப்போ அந்த சத்தியம் சத்தியமாகத்தானே இருக்கு. இப்போ ஏன் அழுவ வருதுன்னா, இப்போ அதுல இருக்கிற அந்த நடிப்பு, அந்த கலை, அந்த ஆர்ட்ட நீ ரசிக்கிற. அதனால தான் இப்போ அழுகை வருது. அந்த மாரி இல்ல. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அழுகை வருது. இப்போ நான் அழுவுறது நான் மறைக்க கூட நான் நினைக்கல. இஸ் ஐ என்ஜாய் மை எமோஷன். ஸோ இந்த மாரி மாற்றங்கள் பல வரும். அதனை நீங்க தடுக்காதீங்க. அதனோட பயணியுங்கள். அதனோட நம்ம பயணிக்கும்போது, அது எப்படி போகுது? என்ன ஆகுது? என்ன செய்யுது? என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். பயத்தோடு அதை வேண்டாம் சொன்னா, எப்பாவது அத நம்ம அனுபவிச்சே ஆகணும். தப்பித்துக் கொள்ளவே முடியாது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஈஸி விஸ்வத்தில். அது வேண்டாம் தடுத்துட்டா, செகண்ட் அப்பியரன்ஸ் கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்ன? நீங்க பயந்தீங்க. பயந்ததினால் வந்த பனிஷ்மென்ட். ஸோ எதுவாக இருந்தாலும் தைரியமாக அதனை எதிர்கொள்ளுவோம். நம்மில் நடக்கும் இந்த மாற்றங்களை நாம் கவனித்து, நம் மாதிரியே வழியில் இருப்பவர்களை, குழப்பத்தில் இருப்பவர்களை, சிக்கல்களில் இருப்பவர்களை பார்த்து அவர்களை கௌரவியுங்கள். ஐயோ பாவம் அவங்க இந்த மாரி இருக்கிறாங்க நீங்க சொன்னா, அவங்கள நீங்க கௌரவிக்கலன்னு அர்த்தம். ஐயோ பாவம்ன்னு சொல்லக்கூடாதா? ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஐயோ பாவம்ன்னு சொன்னா, அந்த பாவத்திலேருந்து ஒரு 10% நமக்கு வந்துடுமா. அது பயமுறுத்துறதுக்கு சொன்னாங்களோ, இல்ல உண்மையாகவே அது நடக்குதோ தெரியல. அதாவது பாவப்படக்கூடாது. அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்காக அந்த மாரி அவங்க வாழ்க்கையில அவங்களே தான் கொண்டு வந்துக்கிட்டாங்க. உங்களுடைய உதவி செய்யுங்கள். உதவின்னா, அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்க பிரச்சனையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அது டைம் வேஸ்ட். அப்போ உதவின எப்படி சொல்லணும்? உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. இதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு தெரியுமான்னு உங்க அனுபவத்த சொல்லுங்க. ஆமா, அப்பா எனக்கு கூட இப்படிதான் இருந்ததுன்னு உங்க கதைய அங்க ஆரம்பிச்சு வைக்காதீங்க. அன்றாடம் இருக்கும் அந்த குழப்பங்களில் இருந்து தான் நாம் அனைத்தையும் கத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த உணர்வுகள் இது புரிந்து கொள்வதில் எனக்கு தெரிந்தவரை லேடீஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. கடலின் ஆழத்தை கூட தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பெண்ணின் மனதின் ஆழத்தை தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் நிஜமல்ல. ஓ! ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். வெளியில போயிட்டு வந்தோம். எங்க ஐஸ்கிரீம் கடையிலாவது நிறுத்துவாரு, வாங்கி தருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தரல. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு கோவமா கேட்டேன். ஏன் ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னு? அங்கேயே கேட்டு இருக்க வேண்டியது தானே! கேட்காம செய்றவன் தான் புருஷன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்கறதுக்கு வாய் வரல. அடுத்த வாட்டி வெளியில போகும்போது, ஐஸ்கிரீம் சாப்பிடுறியான்னு ஸ்கூட்டர் நிறுத்தி கேட்டா, வேண்டாம். இங்க என்ன பிரச்சனைன்னா, இங்க வேண்டியது ஐஸ்கிரீம் இல்ல. கணவனுடைய அட்டென்ஷன். தன் விருப்பங்கள ஞாபகம் இருக்கா? அத செய்யறதுக்கு முன் வராரா? இதத்தான் பார்க்குறாங்களே தவிர, அது வேணும்னு கிடையாது. இது அவங்களுக்கு புரியறதில்ல. சொல்லாம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூபிட் வைஃப்ஸ். ஐ அம் ஆல்சோ எ ஸ்டூபிட் வைஃப். எல்லா இடத்துலயுமே எல்லாருமே மேடம், சார்ன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மாத்திரம் தான் மாஸ்டர், மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. மாஸ்டர், மாஸ்டர்ன்னு சொல்றாங்களே! இதுக்கு நாமெல்லாம் தகுதியா தான் இருக்கிறோமா? நீங்க தட்டி எழுப்புறீங்க. பார்த்துக்கோமா கொஞ்சம் உன்ன நீன்னு. இது மாத்திரம் இல்ல. இந்த மாரி எத்தனையோ சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கணவன், மனைவி, குடும்பம். பண்டிகை வருது. ஆனா இங்க கொஞ்சம் பணத்துக்கு பிரச்சனையா இருக்கு. அது 2 பேருக்குமே தெரியும். மனைவி ஏதோ எதிர்பார்க்கிறா கணவன் கிட்ட. அதாவது பண்டிகைக்கு துணி எடுத்துக்கோம்மா, பண்டிகை இல்ல நீயும் கட்டுக்கணும்ல, எல்லாரும் புது துணியோட இருக்கிறப்ப உனக்கு இல்லைன்னா எப்படி? வா ஷாப்பிங் போலாம். ஆனா கூப்பிட்டா வரமாட்டான். வேண்டாம். இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனையில இந்த பணத்துல கடன் வாங்கி இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க எடுத்துக்கோங்க. போன வருஷம் கூட நீங்க எடுத்துக்கல. அதுவே கணவன் கேட்கலன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பண்டிகை வருது. துணிமணி கூட எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? கடனாவது வாங்கி எடுத்து கொடுத்து தான் ஆகணும். இந்த உணர்வுகளை கையாளுவது key. இங்க வேண்டியது பண்டிகைக்கு புடவை அல்ல. இந்த குடும்பத்தில் தனக்கு கூட ஒரு இடம் இருக்கிறதா? நானும் இந்த குடும்பத்துக்காகத்தான் யோசித்துக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் ஹஸ்பண்ட்ஸ் புரியலன்னு சொல்றாங்க. கேட்கலேனா வேணும் சொல்றாங்க. கேட்டா வேண்டாம் சொல்றாங்க. இந்த சூஷ்மம் தெரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த உடலை நாம் பூரணமாக உபயோகித்துக் கொள்ள வேண்டிய இந்த உடல் இல்லைன்னா மனம் இல்லை, மனம் இல்லைன்னா உணர்ச்சிகள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லைன்னா அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் இல்லை. மற்ற லோகங்களில், மற்ற விஸ்வங்களில் இந்த மாரி அனுபூதி என்பது இல்லை. மேலுலகங்களில் பசி இல்லை. உணவுக்கு தேவையில்லை. இரவு என்பது இல்லை. அதனால தூக்கமும் இல்லை. உடல் சோர்வும் இல்லை. எந்த விதமான உறவுகளும் இல்லை. அது லைட் பாடி கான்சியஸ்ல இருக்கு. வெறும் ஆன்ம நிலையில் இருக்கு. அனைத்தும் இந்த லோகத்தில் இங்கேதான் இருக்கிறது, இந்த கர்ம பூமியில். இது ஒரு திட்டம். நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்கு, மேலும் மேலும் அனுபவங்களை பெறுவதற்கு.
ஸோ இந்த திட்டத்திற்கு பின்னால், இந்த உணர்வுகளுக்கு பின்னால் மாபெரும் ஞானம் என்பது இருக்கு. ஸோ நம்முடைய உணர்வுகள் நம்முடைய செல்வங்கள். உணர்வுகளிலிருந்து நாம் எதுவும் கத்துக்கலைன்னா இந்த ஆட்டத்தை நம்ம ஆட முடியாது. வெறும் பார்வையாளர்கள் தான் இருக்கணும். எப்ப அந்த உணர்வுகளோடு நம்ம பயணிக்கிறோமோ, அந்த ஆழத்துக்குப்ப இதை தெரிந்துக்கிறோமோ, அப்பதான் இந்த ஆட்டத்தை நம்மளால ஆட முடியும். ஆட்டம் ஆடினால்தான் இங்கே நமக்கு விடுதலை. பார்வையாளர்களாக இருக்கும் வரை நமக்கு முக்தி மோட்சம் என்பது இல்லை. இந்த பாசிட்டிவ் குணங்கள் அனைத்தும் இந்த உணர்வுகள் மூலம் பெறுகிறோம். உணர்வுகள் என்பது மிக மிக அவசியம். சோ இந்த வேதனை, தவிப்பு, துக்கம், குழப்பம், ஆவேசம், கோபம் இது அனைத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த தவிப்பெல்லாம் நான் ஏன் படணும்? இதெல்லாம் எனக்கு தேவையா? எப்பதான் இதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமோ? இதனை தேர்ந்தெடுத்ததே நாம். இதனை அனுபவிக்கணுமா, தவிர்க்கணுமா, அதுல இருந்து வேதனை பெறணுமா, அதுல இருந்து ஒரு கல்வியை நாம் கற்றுக்கணுமா, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. ஏனென்றால் இது ஃப்ரீவில். இந்த கம்பல்சரி சிலபஸ் இல்லை. நம்முடைய இச்சையின் மேல் தான் நடக்கும். நெகட்டிவ் அனுபூதிகளிலிருந்து பாசிட்டிவ் அனுபூதிகளுக்கு நம்ம வரணும். நமக்கு அன்பு இல்லைன்னா அதனுடைய அது இருக்க வேண்டிய அவசியமும் அதனுடைய பெருமையும் நமக்கு தருவது தெரிந்ததுனால்தான் நாம் பிறருடன் அன்பாக இருக்கிறோம். பண கஷ்டம் இருக்கிறவனுக்குத்தான் அவன் செல்வந்தர் ஆன பிறகு நிறைய தான தர்மங்கள் செய்யறான். அது இல்லைன்னு இருக்கிற அந்த தவிர்ப்பு என்னன்னு அவனுக்கு புரியும். ஏன்னா அந்த ஆழத்துல அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், அனுபூதிகள் மூலம் நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அனுபூதிகள் இந்த மனித உடலுக்கும் நம் வாழ்க்கைக்கும் இன்னும் ஆன்மீகத்துக்கும் மிக மிக தேவை. ஸோ மை டியர் மாஸ்டர், உணர்வுகளை மதிப்போம், அதிலிருந்து பாடங்களை கற்போம். அந்த பாடத்தின் மூலமாக ஆன்மாவின் வளர்ச்சியை பெறுவோம். மற்றவர்களுக்கு நம் பாடங்களை மாத்திரம் சொல்லுவோம். ஆனால் பரிதாபம் வேண்டாம். அதிலிருந்து அவங்க வெளி வரத்துக்குத்தான் நாம உதவி செய்யணுமே தவிர ஐயோ பாவம் வேண்டாம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஐயோ பாவம் என்பதுதான் ஒரு ஹியூமனிட்டி, மனிதநேயம் நினைக்கிறோம். இல்லை, ஐயோ பாவம் மனிதநேயம் கிடையாது. உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்கின்ற மனோ பக்குவத்தை தருகிறது உணர்வுகள். உணர்வுகள் இல்லைன்னா நாம் எல்லாம் ஜடம். இந்த உடல் தான் மாயையை தவிர ஆன்மா எப்பவும் அழிவில்லாமல் இருக்கிற ஒரு விஷயம். நாம் எல்லாருமே ஆன்மாக்கள். ஆகையால் நான் உணர்வுகளை நாம் எப்படி கையாளுவது என்பதை நன்கு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.